யூனிட் டெஸ்ட் 9ல நம்முடைய பாட்னி பேப்பர் எப்படி இருந்தது சரிங்களா? அதுக்கான ஆன்சர் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்துடலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அழுத்த ஹார்மோன் என்பது the stress hormone promotes root growth and air formation, delays senescence, helps in cell division, stimulates closure of stomata. அதாவது வேர் மற்றும் வேர் துவி உருவாதலை ஊக்குவிக்கிறது, முதிர்ச்சி அடைதலை தாமதப்படுத்துகிறது, செல் பிரிதலுக்கு உதவுகிறது, அதே மாதிரி லாஸ்டா இலைத்துளை மூடுவதை தூண்டுகிறது. எது இதுக்கு சரியான பதில்? இலைத்துளை மூடுவதை இலைத்துளை மூடுவதை தூண்டுவதுதான் யாரோட வேலை? அழுத்த ஹார்மோனா நம்ம என்ன சொல்றோம்? அழுத்தம், அப்சிசிக். சரியா? அப்சிசிக் அமிலத்தை தான், அதைத்தான் நம்ம வந்து அழுத்த ஹார்மோன் சொல்றோம். ரைட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ப்ரோமோட்ஸ் ரூட் growth அண்ட் ஏர் ஃபார்மேஷன். இது யாரோட வேலையா இருக்கும்? வேர் மற்றும் சொல்லுமா, இதுக்கு எந்த ஹார்மோன் தேவை? ஆக்சினா, ஜிப்ரலினா, ஒன்னு சொல்லிட்டே போலாம். யார் எக்ஸாக்டா சொல்றேன்னு பார்க்கலாம். வேர் மற்றும் வேர் தூவி உருவாதலை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன் எது? எத்திலின் பா. எத்திலின். நீங்க மாட்டோம் எத்திலின்னா இதுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான டேர்ம்ஸ், இந்த மாதிரியான பகுதிகள் இருந்துதான் கேள்விகள் வரும். ரைட்டா? சரி, முதிர்ச்சி அடைதலை தாமதப்படுத்துவது டிலே செனிசன்ஸ் யாரு? ஆக்சினா, ஜிப்ரலின். சரியா? எல்லாமே நம்மளுடைய என்சிஆர்டி பாயிண்ட் தான்ப்பா, போய் பாருங்க. ஜிப்ரலின். செல் பிரிதலுக்கு உதவுவது எது? ஆக்சினா. செல் டிவிஷன் பா. என்ன ரொம்ப கன்ஃபியூஸா பதில் சொல்றீங்க? சைட்டோகைனின்மா, பேஸ் அதான். சரியா? செல் பிரிதலுக்கு உதவுவது எதுனா சைட்டோகைனின். சைட்டோகைனசிஸை தூண்டும் அப்படின்னு அர்த்தம். சைட்டோகைனசிஸ்னா என்ன? ரெண்டு செல்லா பிரியுதுன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசனை பொறுத்த மட்டும் ஒரு ஹார்மோன், சரியா, ஒரு ஹார்மோன் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்யும். அது என்னென்ன வேலையை செய்யும், அப்ப ரெண்டு ஹார்மோன் சேர்ந்து ஒரே வேலைக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் தெளிவா பார்க்கணும். சரி, 1 or 2க்கு வாங்க. பின்வரும் எந்த தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி சுவாச உச்சநிலைக்கு காரணமாக அமைகிறது? which of the following plant growth regulator is responsible for respiratory climatic? ஆக்சின், எத்திலின், அப்சிசிக் அமிலம், சைட்டோகைனின். எதுமா? எத்திலின். சரிங்களா? எத்திலின் தான் ரைட் ஆன்சர். ரைட். அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படின்னா என்ன? சரியா? அதாவது பழங்கள் வந்து பழுக்கும் போது, சரியா, பழங்கள் வந்து பழுக்கும் போது தாவரங்கள்ல இந்த சுவாசத்தினுடைய வீதம் அதிகரிக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா சுவாச உச்ச நிலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா இது? அப்ப நமக்கு பழம் பழுக்கிறதுனாவே நம்ம என்ன ஹார்மோன் சொல்லணும்? அதுதான்டா, அதுதான் இந்த பதில். சரிங்களா? அதுதான் இது. அதனாலதான் இதுக்கு வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எத்திலின் தான் இதுக்கான சரியான பதில். ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்ப ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படிதான் பழம் பழுக்கும் போது தாவரங்கள்ல சுவாசித்தலினுடைய வீதம் அதிகரிக்கும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 103. பிரியதர்ஷினி மைக்கு மியூட்ல போடுமா? தாவர ஹார்மோன் இது பழங்கள் பழுத்தலை தூண்டுகிறது. இது எதனுடன் தொடர்புடையது அல்ல? பைட்டோ ஹார்மோன் which induces the ripening of fruits is not associated with. பருத்தி, வால்நட், செர்ரி பழுத்தல், வேர்க்கடலையில விதை உறக்கத்தை தூண்டுதல், உருளைக்கிழங்கு முளைத்தல், தாவரத்தின் உறிஞ்சும் மேற்பரப்பை அதிகரித்தல். எதோடு தொடர்புடையது அல்ல? அதான் promote seed dormancy in peanut. ஓகே, அப்ப ஆப்ஷன் பி. இது அப்ப யாரோட வேலை இது?
ஆக்சி Acidic அமிலம். ஆக்சின் தான். அப்சிசிக் அமிலம். வேர்க்கடலையில அதாவது சி டார்மன்சியின் பீனட் வந்து யாரோட வேலை அப்படின்னா அப்சிசிக் அமிலம். சரிங்களா? ரைட். இந்த தின்னிங் ஆஃப் காட்டன், செர்ரி, வால்நட் எதை யூஸ் பண்ணுவாங்க? இப்ப நமக்கு இங்கே இந்த கேள்வியிலே நமக்கு தெரியும். தாவர ஹார்மோன், இது பழங்கள் பழுத்தலை தூண்டுகிறதுனா அது என்ன ஹார்மோனா இருக்குண்டா ராஜா? சரியா? அந்த எத்திலினுடைய வேலை தான் எது அதுல வராதது அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப இப்படி இதுல இப்ப பருத்தி, வால்நட், செர்ரி இதெல்லாம் பழுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க தெரியுமா? இந்த பழம்லாம் பழுக்கணும்பா, ஒரு கரைசலை தெளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஜிப்ரலின் ஏன்டா கொண்டு வர? ஈத்தோபேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னோமா? கூட படம் வரைஞ்சு காமிச்சிருக்கும், படத்துல காமிச்சிருக்கும். அதுவும் ஒன் டைப் ஆஃப் எத்திலின் தாண்டா ராஜா. ஓகே, அந்த கரைசலை தெளிப்பாங்க. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு முளைத்தலை தூண்டுவதற்கு 2 தேவைப்படும். சரியா? ஒண்ணு எத்திலீனு, இன்னொன்னு இன்னொன்னு ஆக்சின் கூட. ஆமாப்பா, ஆமா, ஆக்சின் கூட இந்த உருளைக்கிழங்கு முளைத்தலுக்கு பயன்படும். ஆனா மெயினா நமக்கு எத்திலின் வர்றதுனால அதனோட வேலையா இது வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தாவரத்தினுடைய உறிஞ்சும் மேற்பரப்பை அதிகரிக்கிறது அப்படின்னா என்ன நடக்கும் அங்க? அது வேர் துளிகளை வந்து எஸ், அதாவது இப்பதான் முன்னாடி கேள்விக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா? வேர் தூவிகளுடைய வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப வேர் தூவிகள் நல்லா வளர்ந்தா அந்த தாவரத்தை சுத்தி நல்லா ஒரு வேகமா வளர்ந்து நீரை உறிஞ்சக்கூடிய பரப்பை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அப்ப இது ஆப்ஷன் 2 தான் இதுக்கு பொருந்தாத ஒன்று. ரைட். 104க்கு வாங்க. A plant hormone used for inducing morphogenesis in plant tissue culture. தாவர திசு வளர்ப்பில் புற அமைப்பு பாகங்கள் உருவாக்குவதில் பங்கேற்கும் தாவர ஹார்மோன் எது? அவ்வளவுதானா ராஜா? எதெல்லாம் பயன்படுத்துவாங்க ராஜா? இங்க ஆக்சிஜன் கொடுத்திருக்கானா? ஆக்சிஜன் கூட திசு வளர்ப்புல பயன்படுமா, பயன்படாதா? பயன்படும். சரியா? பயன்படும். அப்ப சைட்டோகைனின் தான் இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர். இதெல்லாம் மத்ததெல்லாம் வராது. ஜிப்ரலின் இப்ப நம்ம வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம்? பிளான்ட் growth ரெகுலேட்டர், growth இன்ஹிபிட்டர்னு 2ஆ பிரிப்பாங்க. கரெக்டா? growth promoter, growth inhibitor. தாவர வளர்ச்சி ஊக்கிகள், தாவர வளர்ச்சி என்ன சொல்லுவோம்? அடக்கிகளா? இன்ஹிபிட்டர்னா அதான் சொல்லுவாங்க. அப்ப ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் இது 3 என்னது? தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள்ல ஊக்கிகள்னு சொல்லுவாங்க. ப்ரோமோட் பண்றது. ரைட்டா? அப்சிசிக் அமிலம், எத்திலினோ ஒடுக்கிகள், இன்ஹிபிட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது போல்டிங் நிகழ்வுக்கான ஹார்மோன். எந்த ஹார்மோன் வந்து போல்டிங்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க? ஆக்சின், ஜிப்ரலிக் ஆசிட், சைட்டோகைனின், எத்திலின், ஜிப்ரலின். போல்டிங்னா என்னடா ராஜா சொல்லுங்க? ஈராண்டு தாவரங்கள்லாம் வந்து சீக்கிரமா பூ பூக்கத்துக்காக பண்றது. கரெக்டா? திடீர்னு பூ பூத்தல தோற்றுவிக்கும். அதுதான் போல்டிங். நெக்ஸ்ட் 106 106 cells which are formed from the dedifferentiation lost the capacity of division so that they can perform specific function is called. பிற்போக்கு வேறுபாடு அடைதலில் உருவான செல் மீண்டும் பகுப்படையும் திறனை இழந்து மேலும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏற்கனவே டீடிஃபரன்ஷியேஷன் சொல்றாங்க. ஆப்ஷன் என்ன? ஆமா, ஆப்ஷன் சி 3 தான் இதுக்கு சரியான பதில். ஏற்கனவே டீடிஃபரன்ஷியேஷன் ஆனது. சரியா? மறுபடியும் நடக்கிறது வந்து ரீடிஃபரன்ஷியேஷன் சார். இந்த 3 டிஃபரன்ஷியேஷன், டீடிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன் இது 3த்தையும் பார்த்துக்குங்க. எடுத்துக்காட்டுகளை பார்த்துக்குங்க. கேள்வி இந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு வரும். ரைட்டா? ரைட். அடுத்தது 107 எந்த தாவர ஹார்மோன் புதிய தாவர இலைகள் மற்றும் கனிகள் உதிர்தலை தடுக்கிறது? சரியா? ஆக்சின் சார். ஆக்சின். சரிங்களா? ஆக்சின் தான். அதுக்கப்புறம் எத்திலின், எத்திலின் வந்து 106 107 106 107 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
உதவும் sir. அது வந்து பழம் பழுக்கிறதுக்கு, சரியா? எல்லாமே பழம், அதே மாதிரி பழுத்த பழங்கள், பழுத்த இலைகள் இதெல்லாம் உதிர்வதற்கும் யார் காரணமா ஆயிடும்னா எத்திலின் காரணமாக அமையும். சரியா? சோ அப்ப ஆக்சிஜன் கூட வரலாங்க சார். என்னமா ஆக்சிஜன் கூட வரலாங்க சார். முதிர்ச்சி அடைந்த உதிரத்துக்கு. முதிர்ச்சி அடைந்த பிறகு வர்றதுக்காகவா? சரி, அது கூட கொஞ்சம் வரலாம். இதுவும் நமக்கு எத்திலின்னு வரும். சரியா? அந்த இடத்த பாருங்க. ஆனா இந்த இடத்துல கேட்டிருக்கிறது புதிய இலைகள் அல்லது புதிய கனிகள் முன்னாடியே உதிர்வதை தடுப்பதற்காக கேக்குறாங்க. அதனால ஆக்சிஜன் நம்ம சொல்லணும். எஸ் சார். சரிங்களா? ரைட். அப்புறம் அப்சிசிக் அமிலம் அதுவும் என்ன பண்ணும்? இலைகள் உதிர்வதை தூண்டும் சார். அடைவதில் தூண்டும். எது? அப்சிசிக் ஆசிட் தூண்டும். சரிங்களா? பட் ஆமன்சி, அதே மாதிரி செல் டிவிஷனை தடுக்கிறது, இதெல்லாம் அப்சிசிக் அமிலத்தோடைய வேலை. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்கின்றன, அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது 108 பொறுத்துக்கு வகையிலான கேள்வி. நேச்சுரல் ஆக்சிஜன், இயற்கை ஆக்சிஜன் எதுப்பா? ஐஏஎஸ். IAA sir. அப்ப ஐஏஏ இயற்கை ஆக்சிஜன்னா ஐஏஏ. அப்ப செயற்கை ஆக்சிஜன்னா கேட்கல. Homophily. இதானே படிச்சிருப்பீங்க செயற்கை ஆக்சிஜன். ரைட், ஓகே. அடுத்தது ரெண்டாவது விருப்பம் பாருங்க. செயற்கை ஆக்சிஜன் இதுக்கு என்ன சொல்லலாம்? இங்க NaE கொடுக்கல, அப்புறம் என்ன கொடுக்கலாம்? செயற்கை ஆக்சிஜன் யாரு? Sir. 2,4-D. பக்கனே டிசீஸ், ரைட். Gibberellic acid. ஆமா. யார் கண்டுபிடிச்சா? Gurusova sir. குருசோவா. எந்த தாவரம்? நெல் தாவரம். ரைட். இயற்கையான சைட்டோகைனின் Zeatin sir. ஜியாட்டின். ஜியாட்டின்ன்றது எங்க இருந்து, எதுல இருந்து பிரிச்சு எடுத்தாங்க? மக்காச்சோளத்தோட kernel. எஸ், வெரி குட். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கு எதுக்கு கரெக்டா பொருந்தது? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்து 109 வாங்க. விதை உறக்கத்தை பராமரிப்பது மற்றும் விதை உருவாக்கத்தை maintenance of seed dormancy and breaking of seed dormancy respectively are natural characteristic function. அதாவது விதை உறக்கத்தை பராமரிப்பதும் அதை உடைப்பதும் எதனுடைய செயல்பாடு அப்படின்னு கேக்குறாங்க. எது வந்து விதை உறக்கத்தை பராமரிக்கிறது, விதை உறக்கத்தை அந்த உடைப்பது எதுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்சிசிக் ஆசிட் அண்ட் ஜிப்ரலின். சரியா? விதை உறக்கத்தை பராமரிப்பது, மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து அப்சிசிக் அமிலம். சரியா? அந்த விதை உறக்கத்தை உடைப்பது, சரிங்களா, பிரேக்கிங் ஆஃப் சீட் டார்மன்சி வந்து ஜிப்ரலின். ஓகேவா? அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து இது பார்த்துக்கோ, கொஸ்டினா வரலாம். அடுத்து 110. எந்த உடலியல் விளைவு ஜிப்ரலிக் அமிலத்தால் உண்டாகிறது? which of the physiological effect is caused by gibberellic acid? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மரபியல் ரீதியாக உயரமான தாவரங்களை குட்டையாக்குவது, மரபியல் ரீதியில் குட்டையாக உள்ள தாவரங்களை நெட்டையாக்குவதற்கு, எலுமிச்சை பழங்கள் மஞ்சள் நிறமாக்குவதற்கு, தண்டு துண்டங்களிலிருந்து புதிய வேர்கள் உருவாக்குவதற்கு. இரண்டாவது ஆப்ஷன். மரபியல் ரீதியில் குட்டையாக உள்ள தாவரங்கள் நெட்டையாக்குவதற்கு. ஆமா, elongation of genetic dwarf plants. So option 2 is the right answer. அடுத்தது 111. A phytohormone which was first isolated from a fungus. பூஞ்சையில இருந்து முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட தாவர ஹார்மோன் எது? அந்த ஹார்மோன் அதனுடைய கேரக்டர் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இயற்கையில் காரத்தன்மை கொண்டது. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பூஞ்சைகள் இருந்து அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஹார்மோன் எதுப்பா? முதல்ல அது சரிப்பா. ஜிப்ரலின் வந்து காரத்தன்மை கொண்டதா? ஜிப்ரலிக் அமிலம் வந்து அமிலம் தன்மை கொண்டதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ரெண்டாவது ஆப்ஷன் விதை முளைத்தலுக்கு உதவுகிறது. ஹெல்ப்ஸ் இன் சீட் ஜெர்மினேஷன். விதை முளைப்பதற்கு இந்த ஜிப்ரலிக் அமிலம் ஜிப்ரலின் பயன்படுகிறதா? நோ சார். பயன்படுமா பயன்படாதா? பயன்படும். சரியா? பயன்படும். ரைட், பார்த்துட்டு வரலாம். கரும்பின் மகசூலை குறைக்கிறது. டிகிரி சுகர் ஹனில்டா? அதிகரிக்கும். எவ்வளவு மடங்கு அதிகரிக்கும் படிச்சீங்க?
ஒரு ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 20 மேம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன்னு? 20 டன் சார். 20 டன். அதெல்லாம் முக்கியம். சரியா? ரைட். அப்ப தேர்ட் ஆப்ஷனும் வராது. பழங்கள் பழுப்பதை தூண்டுவதற்கு காரணமாகிறது எங்க படிச்சோம் நம்ம? பழம் பழுக்கத்தை தூண்டுதா? இல்ல. பழம் பழுப்பதை தூண்டுவதற்கு யாரு தேவை? எத்திலின் எத்திலின் தான் தேவை. அப்ப இதுவும் வராது. விதை முளைத்தலுக்கு உதவுவதுதான் இந்த ஜெபலினுடைய வேலை. அப்ப ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 112 வாங்க. கீழ்கண்ட வரைபடம் சைகோட்டில் இருந்து கரு உருவாதலை குறிக்கிறது. இதில் AB முறையே எதனை குறிக்கிறது? இந்த இடத்துல ஏ இங்க பாருங்க. ஏல என்ன மாதிரியான வளர்ச்சி நடக்குது? பில என்ன மாதிரியான வளர்ச்சி? எண்கணித வளர்ச்சி இருக்கு. ஆமா. எண்கணித. ரைட். அப்ப ஏல வந்து நமக்கு நடக்கக்கூடியது ஜியோமித வளர்ச்சி, பி வந்து எண்கணித வளர்ச்சி. சரிப்பா. இப்ப அத ரெண்டுத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜியோமித வளர்ச்சினா என்ன? எண்கணித வளர்ச்சினா என்ன? சார் ஜியோமித வளர்ச்சினா ஒரு செல்ல 2ஆ டிவைட் ஆகும் சார். 2 4ஆ டிவைட் ஆகும். பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த படத்தை பாருங்க. ஒரு சிங்கிள் செல்லு டபுளா மாறுது, டபுள் 4ஆ மாறுது, அப்படி போகுது. ரைட். அது ஜியோமித வளர்ச்சி. எண்கணித வளர்ச்சி வந்து ஒரு செல்லு மட்டும்தான் சார் டிவைட் ஆகும். அது அந்த டிவைட் ஆகுற ஒரு செல்ல வந்து நிலைத்த செல்லா மாறிடும், இன்னொரு செல் வந்து டிவைட் ஆகும். இன்னொரு செல் வந்து டிவைட் ஆகிட்டே போகும். சரிங்களா? ரைட். அது எண்கணித வளர்ச்சி அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது 113 வாங்க. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை கண்டறியவும். எது சரியா பொருந்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சின் 2,4-டைக்ளோரோபினாக்சி அசிட்டிக் ஆசிட் வீட் ஃப்ரீ லான்ஸ், அதாவது ஆக்சின் 2,4-D களைகள் அற்ற புல்வெளிகளை உருவாக்குறது. கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்ட். 2,4-Dன்றது ஒரு சிந்தட்டிக் ஆக்சின்ல பார்த்தோம், செயற்கையான ஆக்சின். அது எதுக்காக பயன்படுத்துவாங்க? களைக்கொல்லியா 23 தாவரம். 23 தாவரங்களை அழிப்பதற்காக நெல் வயல்கள்ல நம்ம பயன்படுத்துவோம். இங்க புல்வெளி கிராஸ்ன்றது ஜஸ்ட் நீங்க இதுதான் மோனோகாட் பிளான்ட்டுக்கு நடுவுல வர்ற களைகள் அற்றது தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாப்பா? ரைட்டுங்க. ரெண்டாவது எத்திலின் வந்து எத்தோபேன். ஓகே. ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இன் குக்கும்பார், வெள்ளரின் பெண் மலர்களை ஊக்குவிக்கிறது. இது கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். தம்பி இத பாத்துக்குங்க ராஜா. இது வந்து நீட்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? வெள்ளரியில பெண் மலருடைய வளர்ச்சியை தூண்டுவது சார் எத்திலின்னா நம்ம பழுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் படிச்சிருப்போம். இங்க பாருங்க, ஃபீமேல் ஃப்ளவர் உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். மூணாவது சைட்டோகைனின் கைனட்டின் ப்ரோமோட் எபிக்கல் டாமினன்ஸ், நுனி ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறது. சைட்டோகைனின் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்? சொல்லுமா. அப்ப யாரோட வேலையா இருக்கும் எபிக்கல் டாமினன்ஸ்? அது ஆக்சின்ஸ். ஆக்சினோட வேலை. சரியா? அப்ப நமக்கு என்ன ஆன்சரா வரும்? 2 தப்பு, 3வது மட்டும் கரெக்ட். அப்ப இங்க என்ன கேள்வி கேட்டாங்க? ஆமா, எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 2 தான் கேட்டாங்க. ஓகேவா? நுனி ஆதிக்கத்தை ஊக்குவித்தல்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நுனி ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறது. இப்ப 2 இதுவும் நம்ம படிப்போம். சரியா? ஆக்சின் வந்து நுனி ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறதுனா மேல நீட்டா வளர்ந்துகிட்டே போறது. நுனி பகுதி மட்டும் என்ன ஆகும்? வளர்ந்துகிட்டே போகும். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிளை பகுதிகளில் உருவாகுது இல்லையா, அதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்காது. அதுக்கு பேர் தான் நுனி ஆதிக்கம். ஓகேவா? பக்க மொட்டுகளுடைய வளர்ச்சியை விட நுனி மொட்டினுடைய வளர்ச்சி அதிகரிச்சு கொண்டே போகும். அதுக்கு பேர் தான் நுனி ஆதிக்கம். ஓகேவா? சரிப்பா. இன்னொன்னு பக்க மொட்டோடைய வளர்ச்சி, நுனி மொட்டை வெட்டிட்டு பக்க மொட்டு வளர்ச்சிக்கு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சினா சைட்டோகைனினா? அதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு படிப்போம்பா. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேயிலை தோட்டங்கள்ல மேல இருக்கிற நுனி மொட்டை வெட்டி வெட்டி விட்டுருவாங்க, சைடுல வளரும். அதுக்கு எது? தேயிலை. இல்ல அதுக்கு என்ன கேட்டேன். நமக்கு கேட்கும் போது இந்த மாதிரியான கேள்விகள் எடுத்துக்காட்டுகளை வச்சு கேட்பாங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். ரைட்டா? ரைட். அதுக்கடுத்து
ஆக்சின் உற்பத்தி ஆவதற்கு எது தேவை? என்ன இருக்கணும் ஆக்சின் உற்பத்தி ஆவதற்கு? இதெல்லாம் பொறுத்துக்கிற வகையிலான கேள்விகள் நிறைய வரும். ஜிங்க் 2+, சரியா? ஜிங்க் +2 இருக்கு இல்லையா? இதான். நெக்ஸ்ட் 115. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ப்ரோமோட்ஸ் ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள். அன்னாச்சி பழத்துல மலர்தலை ஊக்குவிக்கிறது. எதுன்னு பார்த்துட்டே வாங்க. 2வது, களை இல்லாத நிலத்தை உருவாக்குகிறது. முதிர்ச்சி அடைந்த இலை மற்றும் கனி உதிர்தலை தூண்டுகிறது. முதிர்ச்சி அடைந்த பிறகு, சரியா? முன்னாடி கிடையாது, முதிர்ச்சி அடைந்த பிறகு. அப்ப இந்த மாதிரியான மேற்கூறிய இந்த 3 வேலையை செய்யக்கூடியது எது? ஆக்சின் தான், சரியா? ஆக்சின் தான். அப்ப நமக்கு ஆக்சின்னா இதெல்லாம் அதனுடைய பிசியாலஜிக்கல் ஒர்க்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் 116 வாங்க. செயற்கை வளர்ப்பு முறையில் உங்களுக்கு வேறுபாடு அடையும் திறன் மிக்க ஆக்கத்திசு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் எந்த ஹார்மோன் இணை சேர்ப்பதன் மூலம் தண்டு மற்றும் வேர் பகுதியில் உருவாக்க இயலும்? இது நம்ம டிஷ்யூ கல்ச்சர்ல பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். எளிமையான ஒரு கேள்வி. ஆக்சின் சைட்டோகைனின்ஸ். ஆமாடா ராஜா, ஆக்சினும் சைட்டோகைனினும் கலந்துதான் டிஷ்யூ கல்ச்சர்ல பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ணும்? தண்டு மற்றும் வேர் பகுதிகளை உருவாக்குவதற்கு இது ரெண்டும் தான் தேவை டிஷ்யூ கல்ச்சர்ல. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து 117 வாங்க. பின்வரும் எந்த தாவர ஹார்மோன் மதுபான தொழிற்சாலையில் மால்டிங் செயல்முறைக்கு பயன்படுகிறது? Which of the following plant hormone is used to speed up the malting process in brewing industry? சொல்லுங்க பார்க்கலாம். ஜிப்ரலிக் ஆசிட். அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சரியா? GA3. GA3ன்றது என்ன படிப்போம்? எதோடைய வடிவம்? முதலில் கண்டறியப்பட்ட ஜிப்ரலின். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது 118 வாங்க. ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க, தேடி கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒய் என்ற ஹார்மோன் மாமரத்தில் பூக்களை உருவாக்குறது மற்றும் நீர் சூழ்ந்த நிலையில் வளரும் நெல் நாற்றுகளில் கணுடை பகுதி நீட்சிக்கும் காரணமாகிறது. மேலும் இதன் மூலம் இலைகள் அல்லது தாவரத்தின் மேற்பகுதி நீரின் மேற்பரப்புக்கு மேல் உருவாக உதவி புரிகிறது. அவர் யாரு? என்னதுமா? எத்திலின். எத்திலின். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வரலாம். எக்ஸ் என்ற ஹார்மோன் வேர் மற்றும் வேர் தூவி வளர்ச்சியை தூண்டுவிக்கிறது. படிச்சு வேர் தூவி வளர்ச்சி. இப்பதானே பார்த்துட்டு வரோம். இது என்னது இது? ஆமாப்பா, இப்பதானே 2 இதுக்கு நம்ம அதான் படிச்சோம், சரியா? கன்ஃபியூஸ் ஆகாத. அடுத்து 3வது வாங்க. இசட் என்ற ஹார்மோன் விதை முளைத்தலை தடுக்கிறது. பல்வேறு விதமான அழுத்தத்தை தாங்குகின்ற தாவரத்துக்கு அளிக்கிறது. விதை உருவாக்கம், முளைத்தல் நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா அப்சிசிக் ஆசிட் நம்ம சொல்லலாம். ரைட்டா? அப்ப இதுவும் எத்திலின், இதுவும் எத்திலின், 3வது அப்சிசிக். அப்ப எது போறோம்? 4th ஆப்ஷன். ஐயோ, ரைட், கரெக்டா தான் கொடுத்துக்கிறோமா? ஒய்ன்றது எத்திலின். இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. இசட் வந்து உள்ளாடி கொடுத்துக்கிறோம், இங்க வந்து கரெக்டா கொடுத்துருக்கு. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. கரெக்டா? சரி. அடுத்து 119 வாங்க. அப்சிசிக் அமிலம் அழுத்த ஹார்மோன் எனவும் அழைக்கப்படுகிறது. கரெக்டா தப்பா? சரி, ஒரு நிமிஷம். அடுத்தது காரணம். அப்சிசிக் அமிலம் இலையின் புறத்தோலில் இலத்தொலை மூடுவதை தூண்டுகிறது மற்றும் பல்வேறு வகையான அழுத்தத்தை தாங்கும் திறனை தாவரத்துக்கு வழங்குறது. கரெக்டா? 2 கரெக்டா தான் பொருந்தது. அதுக்கான விளக்கமும் சரிதான். சரி, அதனாலதான் அது அழுத்த ஹார்மோன் சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் விருப்பம் தான் சரி. அடுத்தது 120. which of the following is not true for abscisic acid? சரியா? விதை உறக்கம் மற்றும் முதிர்ச்சி அடைதல், புற அமைப்பு உருவாக்கத்தை தூண்டுதல், அதாவது மார்போஜெனிசிஸ், சரியா? மேல் பகுதியில மாற்றங்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அழுத்த ஹார்மோன் GA3க்கு எதிரானது, ஆன்டகோனிஸ்ட் டு
கேலிக் ஆசிட் சரியாக ஜிப்ரலிக் ஆசிட் சொல்லுங்க. புற அமைப்பு Second உருவாக்குது. option, sir. புறமைப்பு உருவாகுது. ஆமாப்பா, செகண்ட் ஆப்ஷன். சரி, அப்ப புற அமைப்பு உருவாக்குது தூண்டுதல்னா யார் வரணும்? சைட்டோகைன். சரியா, அங்கதான் நமக்கு யூஸ் ஆகும். மார்போஜெனிசிஸ்னாவே அதுதான். அப்ப விதை உறக்கும் முதிர்ச்சி அடைதலுக்கு அப்சிசிக் ஆசிட் தான். அழுத்த ஹார்மோன் சொல்றோம். இங்க பாத்துக்க, GA3க்கு எதிராக செயல்படுவது எதுனாலும் அப்சிசிக் ஆசிட் தான். ரைட், 121 வாங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சின் சைலம் வேறுபாடு அடைதலை கட்டுப்படுத்துகிறது. ஆக்சின் கண்ட்ரோல் சைலம் டிஃபரன்சியேஷன். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? கரெக்ட் சார். கரெக்ட் சார். சரி, அடுத்தது ஆக்சின் தக்காளியில் விதையில்லா கனியை உருவாக்குகிறது. கரெக்டா தப்பா? எஸ் சார், கரெக்ட். கரெக்ட் சார். கரெக்ட் மேல அப்படியே லைட்டா தோணிங்கன்னா போதும், அதை ஸ்ப்ரே பண்ணா போதும், நமக்கு பார்த்தினோ காப்பி வரைகளான கனி நமக்கு கிடைச்சிடும் சொல்லி படிச்சிருப்போம். அடுத்தது மூன்றாவது, ஜியாட்டின் கேன் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் கார்ன் கர்னல்ஸ். ஜியாட்டின் மக்காச்சோளத்தின் கர்னல் பகுதியிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது. கரெக்ட் கரெக்ட் தான், கரெக்ட் தான். அடுத்தது, தாவர நுனியை வெட்டுவதன் மூலம் நுனி ஆதிக்கம் நடைபெறுகிறது. டீகேபிடேஷன் ரிசல்ட்ஸ் எபிக்கல் டாமினன்ஸ். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? தப்பு சார். தப்பு சார். அப்ப நீங்க என்ன நுனியில இருக்கிறத ஒட்டி வெட்டிட்டீங்கன்னா அது நுனி ஆதிக்கத்துக்கு தூண்டுமா? No, sir. லேட்டரல் பட்டது ஃபார்மேஷன் தான், பக்க மொட்டினுடைய வளர்ச்சியை தான் அது தூண்டும். சரியா, இது கரெக்டா? இது தப்பு, sir. அடுத்தது, அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலீன் ஆகியவை உதிர்தலுக்கு எதிராக செயல்படுபவை. கரெக்டா? தப்பு சார். இந்த இடத்துல இங்க என்ன வரணும் அப்படின்னா, எத்திலீனுக்கு பதிலா இதான் வரணும். சரியா, இப்பதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். போன ஆப்ஷன்ல, போன கேள்வியில பாரு, எது அப்ப அப்சிசிக் அமிலம் எதுக்கான ஆன்டகோனிஸ்ட்னு படிச்சோம்? GA3. ரைட்டா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எதுலாம் இதுல என்ன கேள்வி கேட்டாங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எதுப்பா? தேர்ட் ஆப்ஷன் 4, 5 சார். சோ அப்ப வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. DE போத், இங்கிலீஷ்ல DE போத். அடுத்து 122 வாங்க. ஃபிஃப்த் ஆப்ஷன்ல ஏபிஏ கூட ஆப்போசிட் தானே சார்? இது இப்ப எதுக்கு புரியலங்க சார். புரியலமா? அப்சிசிக் அமிலம் அஞ்சாவது பாயிண்ட் சார். இல்லப்பா, அது கரெக்ட் தான். அப்ப எத்திலீன் கொடுத்துக்கிறாங்களே அது சொல்லுங்க. ரெண்டுத்தையுமே நீங்க படிங்க. அப்சிசிக் அமிலம் கரெக்ட்டுமா? எத்திலீன் கரெக்டா? நான் கேட்ட கேள்வி. உதிதலுக்கு எதிராக செயல்படுபவைன்னு இருக்கேங்க சார். எத்திலீன் வந்து உதிதலுக்கு எதிராக செயல்படுகிறதா? எத்திலீன் நீங்க ஒரு தாவரத்துல தெளிச்சீங்கன்னா இலை உதிராம போகும், கனி உதிராம போகுமா? நோ சார். நீ அப்சிசிக் அமிலம் கரெக்ட்டுமா? ஆனா எத்திலீன் கொடுத்திருக்கான்ல, அதனால இந்த சென்டென்ஸ் தப்புன்றேன். எஸ் சார். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இந்த எத்திலீன் வராது, இந்த இடத்துல எத்திலீன் வராது. வெறும் அப்சிசிக் அமிலம் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அது கரெக்ட் சென்டென்ஸ். எத்திலீன் வந்து உதிர்தலுக்கு எதிராகலாம் செயல்படாது, உதிர்தலை ஊக்குவிக்கும். புரியுதா? இன்னும் புரியலையா? சார், ஏபிஏ மட்டும் கொடுத்திருந்தா எப்படிங்க சார் கரெக்டா ஒரு சென்டென்ஸ்? ஏபிஏ வந்து உதிதலுக்கு எதிராக செயல்படும், உதிரம் தானேங்க சார்? இப்ப நீங்க தானேமா கேட்டீங்க, நீங்க தானே கேட்டீங்க, எத்திலீனை பத்தி தானே கேட்டீங்க முதல்ல. சரி, அப்சிசிக் அமிலம் வந்து உதிர்தலுக்கு எதிராக செயல்படுகிறதா? அப்சிசின் ஜோனை உருவாக்கும். சரியா, அப்சிசிக் அமிலம் வந்து உதிர்தலை, அதாவது இலை உதிரக்கூடிய அந்த பகுதியை தோற்றுவிக்கும். சரியா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எதிராக கொடுத்திருக்கும் போது மேபி அது ஒரு ராங் தான். ஆனா இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அப்சிசிக் அமிலத்துல போய் அதை படிச்சு பாருங்க. சரியா, இளம் இதுல அது பண்ணுமா இல்ல முதிர்ச்சி அடைந்த இதுல பண்ணுமான்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க செக் பண்ணுங்க. இந்த அஞ்சாவது ராங் தானே? அப்ப 4th and 5th ரெண்டுமே ராங். அடுத்து 122 வாங்க. தாவரத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துபவை. டெவலப்மெண்ட் இன் பிளான்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை. உட்புற காரணிகள் மட்டும், வெளிப்புற காரணிகள் மட்டும். 1 மற்றும் 3. வளர்ச்சியானது ஒளியை மட்டுமே சார்ந்தது. சொல்லுங்க, யார் வந்து தாவரத்தோட வளர்ச்சியை கட்டுப்படுத்து? தேர்ட் ஆப்ஷன் சார். Third option. 1 மற்றும் 3. அடுத்து 123 வாங்க. வளர்ச்சி என்பது
ஆக்கு திசுவின் செயல்பாட்டின் மூலம் தாவர உடலத்தில் எப்போதும் புதிய செல்கள் சேர்வதை குறிக்கிறது. இந்த மாதிரியான வளர்ச்சியை நம்ம எப்படி சொல்றோம்? The form of growth where new cells are always being added to the plant body by the activity of meristem is called. திறந்த நிலை வளர்ச்சி, மூடிய வளர்ச்சி, வரையறுக்கப்பட்ட வளர்ச்சி, தொடர்ச்சியற்ற வளர்ச்சி. சொல்லுங்க, எந்த மாதிரியான வளர்ச்சி அது? திறந்த நிலை வளர்ச்சி. ஆமாப்பா, புதுசு புதுசா ஆட் ஆகிட்டே இருக்கிறது. ரைட்டா? ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth. அடுத்தது 124. which hormone is responsible for promote apical dominance? எது நுனி ஆதிக்கத்திற்கு காரணமாக அமைகிறது? சொல்லுங்க. ஆக்சின். ஆக்சின் சார். இது ஏற்கனவே பார்த்த ஒண்ணுதான். ஆக்சின். சரியா? சைட்டோகைன் என்ன பண்ணும்? சைட்டோகைன் எபிக்கல் டாமினன்ஸ் ரிலேட்டடா ஒன்னு சொல்லுங்க. பக்கமொட்டு வளர்ச்சி. அப்ப எபிக்கல் டாமினன்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு சைட்டோகைன் தேவை. புரியுதுங்களா இல்லையா? அப்ப நுனி ஆதிக்கத்திற்கு அதை ஓவர் கம் பண்ணி சைட்ல இருக்கிறதெல்லாம் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு எது தேவைன்னா சைட்டோகைனின் தேவை. சைட்டோகைனின் ஹெல்ப் ஓவர் கம் த எபிக்கல் டாமினன்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 125 வாங்க. வேர் நுனி மற்றும் தண்டு நுனி வளர்ச்சியின் எந்த நிலையை குறிக்கிறது? ரூட் அஃபெக்ட்ஸ் அண்ட் ஷூட் அஃபெக்ட்ஸ் ரெப்ரசன்ட் which phase of growth? எந்த வகையிலான வளர்ச்சியை அது குறிக்கிறது? ஸோ நீட்சி பகுதி, முதிர்ச்சி பகுதி, ஆக்கத்திசு பகுதி, விரிவடையும் பகுதி. சொல்லுங்கப்பா. ஆமா, வேர் நுனியும் தண்டு நுனியிலும் ஆக்கத்திசுகள் இருந்து தொடர்ச்சியாக பகுப்படைந்து கொண்டே இருக்கும். அடுத்து 126. அதிகபட்ச வளர்ச்சி விகிதம் இதில் நிகழ்கிறது. அதிவேக வளர்ச்சி நிலை, நிலையான நிலை, முதிர்ந்த நிலை. இந்த மாதிரி கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்த்துங்க. எக்ஸ்போனென்ஷியல் பேஸ், ஸ்டேஷனரி பேஸ், செமிசென்ட் பேஸ், லேக் பேஸ். அதிவேகமான அதிவேக வளர்ச்சி நிலை. அதிவேக வளர்ச்சி நிலை. அதுக்கு இன்னும் வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? எக்ஸ்போனென்ஷியல் growth, எக்ஸ்போனென்ஷியல் பேஸ லாக் ஃபேஸ். லாக் ஃபேஸ். சரியா? இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். அப்ப நமக்கு தெரியும் லேகு, லாகு, அப்புறம் தான் என்ன வரும்? ஸ்டேஷனரி பேஸ். கரெக்டா? ஸ்டேஷனரி பேஸ். ரைட், அது ஞாபகம் வச்சுக்கோ. சாரி. அப்ப ஆப்ஷன் வந்து 1. நெக்ஸ்ட், டைபிக்கல் growth curve and plant. தாவரங்களின் பொதுவான வளர்ச்சி வளைவு என்பது எப்படி இருக்கும்? நேரானதா இருக்குமா, படிக்கட்டு வடிவமா இருக்குமா, பரவளைய மாதிரி இருக்குமா, சிக்மாய்டு growth-ஆ இருக்குமா? ஈஸி தானே. சிக்மாய்டு. சிக்மாய்டு. சிக்மாய்டு growth தான் நம்ம இது மாதிரி பார்த்துருப்போம். கரெக்டா? எஸ் எஸ் சார். இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 128. which one is correct graph for arithmetic growth? எண் கணித வளர்ச்சி விதத்திற்கு சரியான வரைபடம் எது? ஃபர்ஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? அப்ப நமக்கு என்ன வரணும்? எண் கணித வளர்ச்சினா வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஆட் ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? ரைட். அடுத்தது 129 வாங்க. the factor which influence growth are. வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணி எது? ஊட்டச்சத்து, நீர், ஆக்சிஜன், ஒளி, வெப்பம், இவை அனைத்தும். இது எல்லாமே வேணும். இது எல்லாமே இருந்தாதான் வளர்ச்சி நடக்கும். நெக்ஸ்ட் 130 வாங்க. கூற்று மற்றும் சரி, 2 வகையான கூற்று கொடுத்துக்கிறாங்க, படிங்க. வளர்ச்சி என்பது அனைத்து வாழும் உயிரினங்களுக்கும் உரிய முக்கியமான மற்றும் அடிப்படை பண்பு. கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. வளர்ச்சி என்பது மீட்சி அடையாத நிலையான வளர்ச்சி ஆகும். இதில் ஒரு தனித்த செல் அல்லது ஒரு பகுதி அல்லது ஒரு உறுப்பின் அளவு அதிகரித்தலை குறிக்கிறது. அது கரெக்டா தப்பா? ஒரு செல்லோ அல்லது ஒரு பார்ட்டோ அல்லது ஒரு உறுப்போ இன்க்ரீஸ் ஆகிறத தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 2மே கரெக்ட் தான்ப்பா. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்ப எது வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சாரி, போத் 1 and 2. Next 131. Plant growth is indeterminate because plants retain the capacity for unlimited growth throughout their life. கரெக்டா இல்லையா? தாவரங்கள் வரம்பற்ற வளர்ச்சி கொண்டு எஸ் சார். கண்டினியூஸா வளரும்னு சொல்றாங்க. அப்ப 131க்கு ஃபர்ஸ்ட் கூற்று சரி. அடுத்தது காரணம். தாவரத்தின் இந்த தன்மைக்கு காரணமாக உடலில் ஆக்கத்துடன் காணப்படுவதே ஆகும்.
கரெக்டாப்பா? Correct. கரெக்ட். தாவரங்கள்ல ஆக்க திசுக்கள் இருக்கு, அதனாலதான் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும். அடுத்தது 132 வாங்க. தாவர வளர்ச்சியில் எந்த ஒன்றை தவிர செல் நீட்சி அடையும் நிலையின் பண்பாக கருதப்படும். எலாங்கேஷன் phase of plant growth is characterized by all except இதுல ஏதோ ஒண்ணு மட்டும் அதுல வராதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிஷன் ஆஃப் நியூ செல் வால். இது எலாங்கேஷன் phase நடக்குமா நடக்காதா? புதிய செல் சுவர் உருவாக்கம், செல் சுவர் தோன்றுதல், இது எலாங்கேஷன்ல நடக்குமா? நடக்கும். அடுத்தது பிரிதல் மற்றும் புரோட்டோபிளாசம் மாறுபாடடைதல், இது எந்த phase? டிவிஷன் அண்ட் புரோட்டோபிளாஸ்மிக் மாடிஃபிகேஷன். அதாவது புரோட்டோபிளாசம் வந்து அதனுடைய தன்மையை இழக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல அர்த்தம். டிவிஷன் அடைஞ்சு அது எந்த பேஸ்ல வரும்? அது வந்து முதிர்ச்சி நிலைக்கு போயிடும். சரியா? புரோட்டோபிளாசம் மாறுபடைதல் இன்னும் பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து மெச்சுரேஷன் பேஸ்க்கு போயிடும். சரி, இப்ப பெரிய வாக்யூல் உருவாதல், இன்க்ரீஸ்டு வாக்யூலேஷன், எலாங்கேஷன் பேஸ் தான். சரியா? அதே மாதிரி செல்லினுடைய வளர்ச்சியும், அதாவது இங்க வளர்ச்சி சொல்லக்கூடாது, பெருசாகிறது, செல் பெரிதாதல் அர்த்தம். பெரிதாதல், அதுவும் எலாங்கேஷன் தான். சரியா? புதிய செல் சுவர் தோன்றுதல், பெரிய வாக்யூல் உருவாதல், செல்லினுடைய என்ன சொன்ன பெரிதாதல், வளர்ச்சி, இது மூணுமே எலாங்கேஷன் பேஸ் தான். ஆனா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் மெச்சுரேஷன் பேஸ். அதாவது புரோட்டோபிளாசம் அதனுடைய தன்மையை இழத்தல் அப்படின்னு அர்த்தம். இழந்தா அது நிலைத்த திசுவாக மாறும் நம்ம படிக்கிறோம்ல, அதான் அர்த்தம். ஓகேவா? புரியுதா? அடுத்தது 133 வாங்க. மைட்டாட்டிக் செல் பகுப்பின் மூலம் ஒரு செல்லில் இருந்து உருவாகும் 2 சேய்களில் ஒன்று மட்டுமே செல் பகுப்பில் ஈடுபடுகிறது எனில் அந்த வளர்ச்சி விகிதம் எந்த மாதிரி இருக்கும்? ஈஸியான கேள்வி தானே, சொல்லுங்க. 2ல ஒரே ஒழுங்கா வளர்க்கும், அது வளர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப இங்க என்ன மாதிரியான growth நடக்குதுப்பா? சரியா? ரைட். அடுத்தது வாங்க 134. நிலையான வீதத்தில் வேறு நீட்சி எதை காட்டுகிறது? ரூட் எலாங்கேஷன் அட் கான்ஸ்டன்ட் ரேட் ஷோஸ் எக்ஸ்போனென்ஷியல் growth, determinate growth, geometric growth, arithmetic growth. சரியா? இந்த ஆப்ஷன் வந்து எண்கணித வளர்ச்சி, ரூட் எலாங்கேஷன். ஆப்ஷன் தப்பா கொடுத்துறாங்களே. அரித்மெட்டிக் growth எடுத்து பாருங்க. சாரி, அரித்மெட்டிக் growth தானா? தமிழ் தானே தப்பா சொல்லணும். சரி, ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான், எண்கணித வளர்ச்சி தான். ஓகே. அடுத்து 135 வாங்க. Which of the following statement is incorrect? பின்னொன்றில் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். பெரிய வாக்கியோர் உருவாவது செல் நீட்சி அடைதல் நிலையை குறிக்கிறது. இது கரெக்டா தப்பா? Correct, sir. ரைட். அடுத்தது வாங்க. நெக்ஸ்ட், இயற்கையான நிலையில் உயிரினத்தின் வளர்ச்சியானது சிக்மாய்டு வளவை கொண்டிருக்கிறது. சிக்மாய்டு growth curve is characteristic explanation of organism growth in natural conditions. அது இயற்கையான சூழல்ல வளரும் போது வளர்ச்சி சிக்மாய்டு வடிவில் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்தது தேர்ட் வாங்க. டெவலப்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் as the sum of growth and differentiation. அதாவது ஒரு தாவரத்துல வளர்ச்சி ஆக்கம் அப்படின்றது வளர்ச்சி பிளஸ் வேறுபாடடைதல் இவைகளை உள்ளடக்கியதுதான் சொல்றாங்க. கரெக்டா? டெவலப்மெண்ட்னா இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்தது தான். கரெக்ட் தான். அடுத்தது தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி என்பவை வளர்ச்சிக்கான வெளிப்புற காரணி ஆகும். கரெக்டா? அப்ப அதுங்க என்ன வரணும்? இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்மா. சரியா? அது வந்து என்ன வரும்? எக்ஸ்ட்ரின்சிக் வராது. இன்ட்ரின்சிக் தாவரங்களோட உள்ள இருந்து வர்றது இன்ட்ரின்சிக் வரணும், எக்ஸ்ட்ரின்சிக் வராது. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில். அடுத்து 136. தாவரத்தில் தாண்டி நுனிப்பகுதி நீக்குவதன் மூலம் பொதுவாக பக்கவாட்டு முடிச்சு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதில் எந்த ஹார்மோன் பங்கேற்கிறது? வந்துருச்சு, சொல்லுங்க. எதிர்பார்த்து என்னப்பா? சைட்டோகைனின்ஸ். ரைட்டோகைனினா கரெக்டா பாருங்க.
ஆக்சின்மா இப்பதானே எக்ஸாம்பிள் படிச்சீங்க. சி நுனிமொட்டு இருக்கும் போதே அதை ஓவர் கம் பண்றதுதான் யாரு? சைட்டோகைனின் சார். இங்க என்ன சொல்லிட்டாங்க, நுனி மொட்டை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க, அப்ப என்ன போடுவாங்க அப்படின்னும் போது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஆக்சின். இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள்ல தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். தயவு செய்து பார்த்துக்குங்க. ரைட்டா? முதல்ல ஆக்சின் வந்து நுனி ஆதிக்கத்திற்கு பயன்படுமா பயன்படாதா? நுனி ஆதிக்கத்தை தூண்டும். சரியா? நுனி ஆதிக்கத்தை தூண்டும். அதே மாதிரி பக்கமொட்டு இருக்கும் போது சரி நுனி ஆதிக்கத்தை ஓவர் கம் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோகைனின். நுனி மொட்டை வெட்டிட்டு சரியா, ஆனா பக்கவாட்டு மொட்டினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கணும்னா ஆக்சின். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்துக்குங்க. அதான் கரெக்ட். இதுக்கு தான் நம்ம தேயிலை தாவரத்தை நம்ம எக்ஸாம்பிளா படிப்போம். அடுத்தது 137 தாவரத்தின் வாழ்வில் நிகழும் சில நிகழ்வுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எத்தனை பண்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்துவதால் பாதிக்கப்படுகிறது? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இதுவால பாதிக்கப்படுவதுன்னு கேட்கறாங்க. இங்கிலீஷை பார்த்துக்கோ. Given below is a list of some events in the life of a plant. How many of them are affected by interaction of more than one plant growth regulator? Right. பாருங்க எத்தனை வரும்னு பாருங்க. நுனி ஆதிக்கம் இதுக்கு ஒண்ணா இல்ல 2-3 வேலை ஈடுபடுகிறதா? அதுல நுனி ஆதிக்கம் ஆக்சின் மட்டும்தான் சார். ரைட். முதிர்ச்சி அடைதல் 1 2 3 4 என்னமா? முதிர்ச்சி அடைதலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பைட்டோ ஹார்மோன்கள் பயன்படுகின்றன. சரியா? விதை உறக்கம் சி டார்மன்சி அப்சிசிக் ஆசிட் வரும் சார். அதே மாதிரி உதிர்தலுக்கு ஒண்ணுதான் வருமா? உதிர்தலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவை பார்ட்டிசிபேட் பண்ணும். சரியா? மொட்டு உறக்கத்துல டார்மன்சி இன் பட். மொட்டு உறக்கம் அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றோட வேலை இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லுமா? அப்சிசிக் ஆசிட் வரும் சார். சரிமா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நுனி ஆதிக்கத்துக்கு ஆக்சின் மட்டும்தான் வருமா? நுனி ஆதிக்கத்தை ஓவர் கம் பண்றது. அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க? இல்லம்மா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா how many of them are affected by interaction of more than one plant growth regulator. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளால் பாதிக்கப்படுவதுன்னு கேக்குறாங்க. கேள்வி தமிழ்ல எப்படி கொடுத்துக்கிறான்? கரெக்ட் தான். முதிர்ச்சி அடைதல் ஒன்னால இன்னொன்னுத்தால கூட பாதிக்கப்படும், விதை உறக்கம் இன்னொன்னுத்தால கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நுனி ஆதிக்கம் இங்க பாதிக்கப்படுகிறதா இல்லையான்னு தான் கேட்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளால் அதுவும் பாதிக்கத்தான் படுகிறது. சரிங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5 எல்லாமே இங்க கொடுத்துக்கிற எல்லாமே. இப்ப இந்த கேள்வியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு இங்க கொடுத்துக்கிற 5மே ஒன்றுக்கு மேற்பட்ட தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளால் பாதிப்படைகிறது அப்படின்றது அர்த்தம். சரியா? அடுத்தது 138 வாங்க. டேஷ் என்பது FW வெண்ட் என்பவரால் டேஷில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. FW வெண்ட் என்ன கண்டுபிடிச்சாரு? அதான் கேள்வி. ஆக்சின் ஓட்ஸ். சரியா? ஆக்சின் ஓட்ஸ் இதுதான் கரெக்ட். அடுத்தது கார்கேம்பியம் எதனால் உருவாகிறது? அந்த எக்ஸாம்பிள் இந்த டிஃபரன்சியேஷன் ரீடிஃபரன்சியேஷன் வரக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆப்ஷன் வந்து 4. ஓகேவா? ஆப்ஷன் 4 பிற்போக்கு வேறுபாடு அடைதல் கார்கேம்பியம் உருவாதல். அப்ப டிஃபரன்சியேஷன்னா வேறுபாடு அடைதல் அல்லது மாறுபாடு அடைதல். இல்ல அது வந்து என்ன வரும் எக்ஸாம்பிள்? ட்ரக்கீர்கள் சைல குழாய்கள் வந்து அதாவது ஆக்க திசுக்கள் நிலைத்த திசுவாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு காரணம் டிஃபரன்சியேஷன். கரெக்டா? மாறுபாடு அடைந்துதான் நிலைத்த திசுவாக அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ரைட்டா? அதே மாதிரி இந்த ரீடிஃபரன்சியேஷனுக்கு எக்ஸாம்பிள் இரண்டாம் நிலை செகண்டரி சைலம், செகண்டரி புளோயம், செகண்டரி கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் கார்க்கு,
இருபத்திலே தாவரங்கள்ல கட்டைத்தன்மை கொண்ட கட்டையை உருவாதல், இது எல்லாமே எதுல வரும்? மறு வேறுபாடு அடைதலுக்கு வரும். சரியா? இதுல இருந்து ஒரு கேள்வி வரும், உஷாரா பார்த்துக்கோ. அடுத்து 140, கைனிட்டின் மற்றும் ஜியாட்டின் என்பவை 2 சைட்டோகைனின்கள் ஆகும். சரியா? இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2மே சைட்டோகைனின் வகையிலானது தான். என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. கைனிட்டின் இஸ் த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜியாட்டின். கரெக்டா? கைனிட்டின் முதல்ல விருப்பம் பாருங்க. கைனிட்டின் என்பது ஜியாட்டினுடைய செயல்பாட்டு வடிவம் அல்ல. இல்ல சார். கைனிட்டின் என்பது இங்க என்ன வரும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். கைனிட்டின் இஸ் த ஆக்டிவ் ஃபார்ம் வராது. modified form of adenine, that is purine. இதான் இங்க வரணும். சென்டென்ஸ் வந்து இதான் வரணும், இது வராது. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தது இங்க என்ன கேள்வி கேட்டாங்க? 2த்துக்கு உள்ள டிஃபரன்சியேஷன் கேட்கறாங்கடா ராஜா. அடுத்தது ஜியாட்டின் இஸ் த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் கைனடின். கைனடினுடைய ஒரு செயல்பாட்டு வடிவம் கைனடின்னு சொல்றாங்க. சரியா? சாரி, ஜியாட்டின் என்பது கைனடினுடைய செயல் வடிவம்னு சொல்றாங்க, அதுவும் வராது. தேர்ட் ஆப்ஷன், ஜியாட்டின் இஸ் எ சிந்தட்டிக் சைட்டோகைனின் அண்ட் கைனடின் இஸ் எ நேச்சுரல் அக்கரிங். கரெக்டா? ஜியாட்டின் வந்து ஒரு செயற்கையான சைட்டோகைனினா? நோ சார், இயற்கையானது. அது வந்து இயற்கையானது தான். அதுதான் அந்த ஜியாமேஸ் பத்தி படிப்போம். அப்ப 3ஆவதும் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஜியாட்டின் இஸ் நேச்சுரலி அக்கரிங் சைட்டோகைனின், கைனடின் இஸ் நாட். சரியா? அதாவது கைனடின் என்பது தாவரங்கள்ல நேரடியாக நேச்சுரலா இயற்கையாக இருக்காதுன்னு சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? இதுதான் கரெக்ட். சரியா? ஜியாட்டின் என்பது இயற்கையில காணப்படும் சைட்டோகைனின், ஆனா கைனடின் கிடையாது. அப்ப கைனடின்னா எங்க வந்திருக்கும்? கைனடின்றது ஒரு நேச்சுரலி அக்கரிங் சைட்டோகைனின் கிடையாது. சரிங்களா? கொடுத்திருப்பாங்க பாருங்க. அடுத்து 141 வாங்க. தவறான இணைகள் எவை என காண்க. HS கவுசின்ஸ், ரைப் அண்ட் ஆரஞ்சு எத்திலின். கரெக்டா? பழுத்த ஆரஞ்சு எத்திலின் கண்டுபிடிச்சார். அடுத்தது FW வெண்ட், ஓட்டோடைய சீட்லிங், இண்டோல் காம்பவுண்ட். கரெக்டா? ஆக்சிஜன் தானே அது. அடுத்தது குருசோவா, ஃபங்கஸ், சைட்டோகைனின்கள். கரெக்டா? தப்பு. அங்க வந்து என்ன வரணும்? சைட்டோகைனுக்கு பதிலா என்ன வரணும்ப்பா? ஜிப்ரலின் வரணும். அப்ப 3ஆவது தப்பு. எஃப் ஸ்கூக் அண்ட் மில்லா ஹெர்ரிங் மீனுடைய விந்திலிருந்து கைனடினை கண்டுபிடிச்சாங்க. இது கரெக்டா? அப்ப எது மட்டும்தான் தப்பு? சி மட்டும்தான் தப்பு. சி மட்டும்தான் தப்பு. 142, முதிர்தல் மற்றும் விதை உறக்கத்திற்கு காரணமான பிளான் growth ரெகுலேட்டர் எது? PGR play important role in development, maturation, dormancy of seed. Seed development, seed dormancy. அது எதுப்பா? அப்சிசிக் அமிலம் தான். அடுத்தது 143 வாங்க. ஜியாட்டின் இஸ் a natural plant hormone. ஜியாட்டின் என்பது இயற்கை தாவர ஹார்மோன். கரெக்டா தப்பா? கரெக்ட். ஜியாட்டின் ஒரு நேச்சுரல் ஹார்மோன் தான். ஜியாமேஸ் இப்பதான் பார்த்தோம். காரணம், ஜியாட்டின் என்பது ஆக்சின். இது அனைத்து தாவரங்களும் செல்பிரதை தூண்டுகிறது. ஜியாட்டின்ன்றது ஒரு ஆக்சினா? வரணும். அப்ப காரணம் தப்பு. அசன் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அப்ப ஆப்ஷன் எது வரும்? தேர்ட் ஆப்ஷன். சரி, காரணம் தவறு. அடுத்து 140 வருவாங்க. எந்த ஹார்மோன் கண்டுபிடிக்கும்? ப்ரோமோட் நியூட்ரியன் மொபைலைசேஷன், ஊட்டச்சத்து திரட்டலை ஊக்குவிக்கிறது, நுனி ஆதிக்கத்தை கடந்து வர உதவுகிறது, அதாவது ஓவர் கம் த எபிக்கல் டாமினன்ஸ், பக்கவாட்டு தளிர் வளர்ச்சியை தூண்டுகிறது, மேற்கண்ட உடலில் தாவர விளைவுகளை கொண்ட தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி. எது சொல்லுங்க? ஈஸி. அப்ப நான் இப்ப சொன்னது ஞாபகம் வச்சுன்னா போட்டுருக்கலாம். சரியா? ஓவர் கம் பண்றது, நுனி ஆதிக்கத்தை கடந்து வர உதவுகிறது. அதே மாதிரி லேட்ரல் ஷூட்டோட குரோத்தை
இன்க்ரீஸ் பண்றது இதெல்லாம். அடுத்தது 145 வாங்க. எக்ஸ்போனன்ஷியல் growth கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் ஜீவமித வளர்ச்சி வீதம் எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? W1 is equal to W0 ERT. டைரக்ட் கொஸ்டின், ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோ. 146 ஓரலகு நேரத்தில் நிகழும் வளர்ச்சியின் அளவீடு மற்றும் அதன் ஒப்பீடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முழு வளர்ச்சி விகிதம், ஒப்பீட்டு வளர்ச்சி விகிதம், ஜியோமித வளர்ச்சி விகிதம், எண்கணித வளர்ச்சி விகிதம். ஒப்பீட்டு வளர்ச்சி. ஒப்பீட்டு வளர்ச்சி விகிதம் ரிலேட்டிவ் growth ரேட்டா? மெஷர்மெண்ட் அண்ட் கம்பாரிசன் ஆஃப் டோட்டல் growth per unit time is called முழு வளர்ச்சி விகிதம் தானே வரும். அப்சல்யூட் growth ரேட்னா என்ன? சென்டென்ஸ் படிங்க, அது இது பாருங்க, உங்க புக்கு பாருங்க. இந்த ரிலேட்டிவ் growth ரேட் அப்படின்னா என்னன்னா பேர் யூனிட், சரியா? இனிஷியல் பேராமீட்டர் இஸ் கால்ட் RGR. ரிலேட்டிவ் growth ரேட்ன்றது ஆரம்ப கட்டத்துல வர்றதுதான் சொல்றாங்க, சரியா? இந்த நீங்க அந்த உங்களோட புக் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. முழு வளர்ச்சி வீதத்துக்கான, அதாவது அப்சல்யூட் growth ரேட்டுக்கான டெஃபினிஷன் என்ன பாருங்க, புக்ல பாரு. வளர்ச்சி விகிதம் கொடுத்திருக்காங்க சார். வளர்ச்சி விகிதம் என்பது ஓரளவு நேரத்தில் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் குறிக்கிறது. அதை பத்தி கொடுக்கல, முழு வளர்ச்சி விகிதத்தை பத்தி கொடுக்கல அவங்க புக்ல, இல்லையா? அரித்மெட்டிக்கும் ஜியோமெட்ரிக் பண்ணு. சரிம்மா, இதுக்கு ஆப்ஷன் வந்து இதுதான்டா வரும். ஒப்பீட்டு வளர்ச்சி விகிதம் கிடையாது. ஒப்பீட்டு வளர்ச்சி விகிதம் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அலகு பரப்புல, சரியா, ஒரு அலகு பரப்புல இனிஷியல் ஆரம்ப கட்டத்துல வளரக்கூடியது தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் growth ரேட்னு சொல்றோம். அப்சல்யூட்ன்றது வந்து ரெண்டுத்தையும் வச்சுதான் நம்ம சொல்றோம், சரியா? கம்பாரிசனை வச்சு சொல்றது தான் அப்சல்யூட் growth ரேட், சரியா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்ட். ரிலேட்டிவ் growth ரேட் வராது, சரியா? டெஃபினிஷன் வேற அதுக்கு. அடுத்தது 147 arithmetic growth includes all except, எதை தவிர மற்ற அனைத்தையும் எண்கணித வளர்ச்சியானது உள்ளடக்கியது. நிலைவான வளர்ச்சி விகிதம் வேர் மற்றும் தண்டு வளர்ச்சி பகுதியில், தண்டு வளர்ச்சி பகுதியில் காணப்படுகிறது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as LT is equal to L0 plus RT. its characteristic graph is sigmoid. கரெக்டா? இதுல எது வராது? வராது, சிக்மாய்டு தான் வராது. அப்ப சிக்மாய்டுனா எதுக்கு வரணும்? ஜியோமித வளர்ச்சிக்கு வரணும். அடுத்து 148 வாங்க. given characteristic define which one of the following phase of growth. கீழ்கண்ட பண்புகள் குறிப்பிடும் வளர்ச்சி நிலை எது? முதன்மை செல் சுவரை தோற்றுவிப்பது, பிளாஸ்மா டெஸ்மேட்டா இணைப்பு அதிக அளவில் உருவாக்கும், செல் அதிக புரோட்டோபிளாசத்தை கொண்டது. எது, எந்த ஃபேஸ்ல இதெல்லாம் நடக்கும்னு கேக்குறாங்க. புரோட்டோபிளாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஃபேஸ்ல முதல் நிலை செல் சுவர் ஃபார்மேஷன் ஆகுது? முதல்நிலை செல் சுவர் முன்னாடி இதுவும் இல்லை, அதாவது இதுக்கு வந்து ஆக்கத்திசு நிலை, மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், சரிங்களா சார்? மெச்சூரேஷன்ல வந்து செல் வால் கம்ப்ளீட்டா நீங்க பாப்பீங்க. முதன்மை செல் சுவர் பிரைமரி செல் வால்ன்றது நமக்கு ஆக்கத்திசுல தான் வரும். அதே மாதிரி பிளாஸ்மா டெஸ்மேட்டர் கனெக்ஷன், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல அந்த கனெக்ஷன் உருவாக்குறது, இதெல்லாம் இதுல தான் நடக்கும். அதிக புரோட்டோபிளாசம் கொண்டிருப்பது எங்கன்னா ஆக்கத்திசு நிலை தான் இருக்கும். அடுத்து 149 வாங்க. எனோமெண்ட் எட்ரோஃபில்லி is also called எட்ரோஃபில்லி வரும். is also called உருமாறும் தன்மை பிளாஸ்டிசிட்டி. ஆமாங்க, பிளாஸ்டிசிட்டி. இந்த இடத்துலயும் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பாத்துக்குங்க. என்னென்னலாம் எக்ஸாம்பிள்? என்வாமெண்ட் எட்ரோஃபில்லிக்கு என்னப்பா எக்ஸாம்பிள்? என்ன படிச்சு? கொத்தமல்லி, ரனன்குலஸ். அதுல 2 வித்தியாசம் கொடுத்திருப்பாங்க, பாத்துக்கோ. என்வாமெண்ட் எட்ரோஃபில்லிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி எட்ரோஃபில்லிக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. இந்த 2 எக்ஸாம்பிளையும் 2, 3 அங்க கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் தரவா, இது எதுக்கு வரும், இது எதுக்கு வரும் அப்படின்றத டெலிட்டா ஈஸியா பாத்துக்கோ. அடுத்து 150 which of the following
மேட்சஸ் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ரிகார்டிங் மெஷர்மெண்ட் ஆஃப் growth. வளர்ச்சியின் அளவீடுகளில் அடிப்படையில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. டாஸ் இவென்ட்ரலி இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. இருபக்கம் இந்த இலைகளில் பரப்பளவு அதிகரித்தல். தர்பூசணியுடைய செல் அளவு அதிகரித்தல். மக்காச்சோள வேர்நுனி ஆக்குத்திசு செல் எண்ணிக்கை அதிகரித்தல். மகரந்த குழாய் அளவு அதிகரித்தல் மற்றும் இளம் எடை அதிகரித்தல். சொல்லுங்க, இதுல எது வளர்ச்சியில வராது? தப்பா? Fourth option. மகரந்த குழல்ல வந்து அளவு அதிகரித்து மற்றும் இளம் எடை அதிகரிக்குமாங்க. மகரந்த குழல் வந்து அதனுடைய வளர்ச்சி நீச்சி மகரந்த குழல் இப்படி லென்த்தியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? இது வந்து வளர்ச்சியோட அளவீடுகள்ல நீங்க வந்து கரெக்டா சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இதான் 150 கொஸ்டின். அவ்வளவுதான். இப்போ இதுல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாக்ட் என்சிஆர்டி தவிர உங்க கொஸ்டின் வராது ராஜா. திருப்பி நான் சொல்றேன், எக்ஸாக்ட் என்சிஆர்டி தவிர. சப்போஸ் தமிழ் மீடியம் புக்ல நம்ம ஏதாவது 1-2 தப்பா கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்கு கண்டிப்பா வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பேன் என்சிஆர்டி. ஏதாவது தவறுகள் இருந்தா அதை பார்த்து திருத்திக்குங்க. லைன் பை லைன் தவறவா இருங்க, அது போதும். இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஏற்கனவே லெசன் குறைச்சிருக்காங்க அப்படின்னும் போது, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்படிதான் வரும். மேபி 2-3 கொஸ்டின் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது கொஞ்சம் தெளிவா பார்த்து. ஓகேவா? எஸ் சார். Yes, sir. ரைட்.